மாநில உரிமை என்று நாம் பேசுவது இந்தியா என்பது இறையாண்மையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் மாநில உரிமை பேசுகின்றோம். மாநில உரிமை இல்லாமல் இந்தியா இல்லை. இந்தியா என்று இருக்க வேண்டும் என்றால் மாநில சுயாட்சி முக்கியம், மாநில உரிமை முக்கியம். ஏன் இன்றைக்கு மாநில உரிமை குறித்து நாம் பேச வேண்டிய கட்டாயத்திருக்கின்றோம்? நண்பர்களே, தோழர்களே, ஸ்டிக்கர் ஒட்டக்கூடியவர்களாக மோடி வகைராக்கள் இருக்கிறார்கள். மோடி ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய வேலை செய்கிறார். இப்ப கன்னியாகுமரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டு போகிறார், அப்புறம் வந்து ஒட்டுவார் ஸ்டிக்கர். தமிழ்நாட்டுடைய நலத்திட்டங்கள் எல்லாம், ஒரு மாநில அரசு முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அவர்களுடைய பெயர் வாங்குகிறார்கள். யாரு? மோடி அரசாங்கம். இங்கே ஆதாரபூர்வமாக ஒன்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஜிஎஸ்டி வரி கொண்டு வந்தார்கள். ஜிஎஸ்டி வரி கொண்டு வரும்போது மாநிலங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நாங்கள் அதற்கான இழப்பீடு தொகை தருவோம் என்று சொல்லி ஒன்றிய அரசாங்கம் பேசியது. ஆனால் இழப்பீடு கொடுத்தார்களா? கொடுக்கவில்லையே. இன்று வரை மாநிலங்களுக்காக கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் ஒன்றிய அரசு வஞ்சிக் கொண்டிருக்கிறது. பினான்ஸ் கமிஷன் மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் என்பது ஒட்டுமொத்த நிதியில 41% தர வேண்டும் என்று பினான்ஸ் கமிஷன் உத்தரவிட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு இன்றைக்கு இந்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் என்பது 31% தான். நான் பார்த்து கேட்கிறேன், அண்ணாமலை பார்த்து, மாணவி அக்காவை பார்த்து கேட்கிறேன், வாழ்க்கையே தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடிய பாஜக ஒன்றிய அரசாங்கம் உன்னுடைய நிதிக்குழு மாநிலங்களுக்கு தர வேண்டும் என்று தீர்மானித்தது 41%. ஆனா நீ எவ்வளவு கொடுக்குறீங்க? 31%. தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கவில்லையா? தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யவில்லையா? ஒப்புக்கொண்ட 41% ஏன் தர மறுக்கிறாய்? இதான் தமிழ்நாட்டு சார்பாக, தமிழக மக்களின் சார்பாக மார்க்சிஸ்ட் கட்சி கேட்கக்கூடிய கேள்வி.